வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, அந்த காலத்தில் பாம்பு இல்லைனா பூச்சி கடிச்சா ஒரு மெடிக்கிட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மெடிக்கல் இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல வீட்டில் ஏதாச்சும் பூச்சி எதாவது கடிச்சா மெடிக்கல் பாக்ஸ் எடுத்து வச்சுருப்போம். அது வந்து நம்ம போட்டுப்போம் பார்த்தீங்களா. அதேமாரி ஓல்டன் டேஸில் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, அப்போ மருந்து அதெல்லாம் வீட்டில் கட்டுறதெல்லாம் இல்லைல்ல, அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அது வேறு வகையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். என்னடா மெடிக்கிட் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்னடா இந்த திருஷ்டி கயிறை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இதுதான் அந்த காலத்தில் மெடிக்கிட்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு பூச்சிலாம் கடிச்சதுன்னா இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தோன்னே சிரிக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக அது புரிஞ்சுக்கிட்டோம். சில பேர் வந்து சாமின்னு சொல்கிறாங்க, நான் அவங்கள எதுவும் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த காலத்தில் இப்படி யூஸ் பண்ணாங்கன்னு ஒரு தியரி இருக்குது. நீங்கள் இன்னொரு 2வது தியரி ஃபாலோ பண்ணாலும் ஓகே, கடவுள் அப்படி திருஷ்டி அதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, நான் உங்களுக்கு குறை சொல்ல விரும்பலை. நம்ம ஃபஸ்ட்டு தியரியை பார்ப்போம். கயிறில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். நான் எதுக்கும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஷார்ப்பான பொருள் இருக்கும், அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் இருக்கும், அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஷேவ் பண்ண போனோம்னா வெள்ளை கலரில் ஒரு கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு தேய்ப்பாங்க. அது எல்லா கல்லையும் பார்த்துருப்பீங்க, இல்லை திருஷ்டி கயிறுலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கல் இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, அது மொத்தத்தையும் கட்டுறதுக்கு ஒரு கயிறு இருக்கும். இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இப்போ அந்த காலத்துலாம் கரண்ட் இல்லை, லைட் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வேலைக்கு வயலுக்குலாம் போனால் அப்போ பாம்பு தொல்லை அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பாம்பு கடிச்சிடக்கூடாது பாம்பு கடிச்சிருச்சுன்னா இந்தமாரி வாசல் திருஷ்டி கயிறு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்களே, இதுதான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் அந்த காலத்தோட மெடிக்கிட்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி பயன்படும்னா, முதல்ல பாம்பு கடிச்சிருச்சுன்னா அதை மொத்தத்தையும் அந்த கயிறில் இருக்குது பார்த்தீங்களா, அது மொத்தத்தையும் கட்டிட்டு அந்த கயிறு முதல்ல காலில் கட்டிடுவாங்க. ஷார்ப்பான பொருள் வச்சு உடனே அந்த பாம்பு கடிச்ச வச்சு கிழிச்சிடுவாங்க. கிழிச்சிட்ட பிறகு அதில் பச்சை மிளகா, எலுமிச்சை பழம் இருக்குமா, அதை சாப்பிடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா எப்போவுமே காரமாக இருக்கும். அது வேறு டேஸ்ட்டில் தெரிஞ்சிச்சுன்னா அப்படி பாம்பு விஷம் உடம்பு ஃபுல்லாக ஏறிச்சின்னு அர்த்தம். அதேமாரி எலுமிச்சை பழம் புளிப்பாக இல்லாமல் இனிப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு விஷம் ஏறிச்சு, பொழைக்க முடியாதுன்னு அர்த்தம். இதனால தான் அந்த காலத்தில் வந்து இது ரொம்ப முக்கியமாக வச்சுருக்காங்க திருஷ்டி கயிறுன்னு. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வெளில திருஷ்டி கயிறை கட்டியிருக்கோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அதை நீங்கள் ஹீரோ படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். அது கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குதிரை வந்து காலில் எலுமிச்சை பழம் வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து வண்டி கீழே பிளாஸ்டிக் டயரில் எலுமிச்சை பழம் வைக்கிறோம். ஏன்னா குதிரை வந்து சேத்துல நடக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் புழு பூத்துரும். அதனால் அந்த எலுமிச்சை பழம் இருக்க ஆசிட் வந்து அந்த புழுலாம் சாவடிச்சிடும். அதனால தான் வண்டி ஓடுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வச்சாங்க. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் டயரில் வச்சு அந்த வண்டி நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு வைக்கிறோம் அப்படின்னு அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே 2 தியரி இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் சாமி நம்புறீங்களா, நான் அது உங்களுக்கு குறை சொல்ல விரும்பலை. நீங்கள் இந்த தியரி சாமி நம்பலை, இந்த தியரி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா எங்கள் கீழே கமெண்ட்டில் எதை பற்றி வீடியோ போடணுமோ அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இல்லை வேறு யாரை பற்றி போடணுன்னா அவங்க பற்றி சொல்லுங்கள், நாங்கள் அவங்கள பற்றி வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.